இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.12 7th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 70 மீட்டர் இடைப்பட்ட தொலைவில் உள்ள இரு அரங்குகளில் இசை ஒலிக்கப்படுகிறது. முதல் அரங்கில் 4 பாடகர்களும் இரண்டாம் அரங்கில் 9 பாடகர்களும் பாடுகிறார்கள். சம ஒலி அளவில் இசையை கேட்க விரும்பும் ஒருவர் இரு அரங்குகளுக்கு இடையில் எங்கு நிற்க வேண்டும்? சரிங்களா? என்ன கொஷின் கொடுத்துட்டாங்க? இப்போ 2 அரங்கு, அதாவது ஒரு அரங்கில் வந்து 4 பேர் பாடிட்டுருக்காங்க. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்கள், 9 பேர் பாடிட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த 2 அரங்குக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? 70 மீட்டர்னு கொஷின் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போது இங்கேருந்து இப்போது 4 பேர் பாடிட்டுருக்காங்கன்னா இதையும் சிலர் கேட்பாங்க, 9 பேர் பாடிட்டுருக்காங்கன்னா இதையும் சிலர் கேட்பாங்க. இதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பாட்டையும் வந்து ஈக்குவலாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் எங்கெங்கே நிற்கணும்? இப்போது சென்டர்னு கொடுத்துருந்தோம். இப்போ இங்கே 4 பேர் இங்கே 4 பேர்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்டர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணி இங்கே 35 மீட்டர் இங்கே 35 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே 9 பேர் பாடுறாங்க. அப்போ அந்த 4 பேர் பாடுற சவுண்டை விட 9 பேர் பாடுற சவுண்டை வந்து அதிகமாக நமக்கு கேட்கும். அப்போது அந்த ஒரு நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நபர் வந்து நம்ம சென்ட்ரலில் நிற்க முடியாது. ஏன்னா இந்த பக்கங்கிறது அதிகமாக கேட்கும், இது கொஞ்சம் கம்மியாக கேட்கும். அப்போ கொஞ்சம் தள்ளி இப்போ வர்றவங்க இங்கே நிற்கும் போது இந்த பக்கம் பாடுற சவுண்டும் இந்த பக்கம் பாடுற சவுண்டும் ஈவனாக இருக்கும். நமக்கு இதுக்கான டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்போ இது என்ன பண்ணலாம், இங்கே அந்த ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுப்போம். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 70 மீட்டர்லேருந்து எக்ஸை கழிச்சோம்னா இதுக்கு இதே டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருமா? அப்போ இது எப்படி இருக்கலாம்? 70 மைனஸ் எக்ஸ் மீட்டர். இங்கே நமக்கு குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒலி அளவுகளின் விகிதமும் இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதமும் சமம். இப்போ ஒலி அளவு விகிதம் அதே போல் இடைப்பட்ட தொலைவுகளோட வர்க்கத்தோட விகிதம் சமம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கீழே சம் போடும் போது பாருங்கள் தெரியும், சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த இசையினை கேட்க விரும்பும் நபர் முதல் மேடையில் இருந்து எக்ஸ் தொலைவில் உள்ளார். இதை வந்து நம்ம எக்ஸை நம்மளே எடுத்திருக்கோம், அதனால் எண்க அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ஒலி அளவோட விகிதமும் தொலைவோட விகிதமும் பார்த்திங்கன்னா வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும். இப்போ வர்க்கம் அப்படின்னும் போது நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே 4 பேர் பாடுறாங்க, இங்கே 9 பேர் பாடுறாங்களா, விகித முறையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து 4:9 எழுதலாமா? அதே போல் இந்த சைடு இந்த 4ன்றதை வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த 9 படம் பக்கம் இருக்கிறத 70 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ இங்கே 70 மைனஸ் எக்ஸு. இது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதம் வர்க்கம் கொடுத்துருக்கும் போது நமக்கு இங்கே ஸ்கொயர். ஒலி அளவுகள் நம்ம எடுத்து எழுதியாச்சு. அதே போல் பாங்க தொலைவு வந்து வர்க்க முறையில் எழுத சொல்லியிருக்காங்க, விகிதப்படி வர்க்க முறையில் எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த வர்க்கத்தில் இருக்கிறத நம்ம மாற்றி எழுதலாமா? வர்க்கத்தில் இருக்கிறத மாற்றி எழுதும் போது, அதாவது இப்போது விகிதம் விகிதத்தில் இருக்கிறத மாற்றி எழுதும் போது நமக்கு பின்னத்தில் கிடைக்குமா? அப்போ 4/9 வரும். விகிதத்தில் இருக்கிறத மாற்றி எழுதும் போது நமக்கு டிவிஷன் மெத்தடில் வரும். ஈக்குவல் அதே போல் இதையும் மாற்றி எழுதிக்கலாமா? மாற்றி எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது 4/9 அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். இது நமக்கு எப்படி இருக்குது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாமா? அந்த முறைப்படி மாற்றி எழுதும் போது ஏவுக்கு பதிலாக 70 இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 70 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவுக்கு பதில் 70, பிக்கு பதில் எக்ஸு. சரிங்களா? அப்போது 4/9 ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இப்போ 70 ஸ்கொயர் இருக்கா? 70 ஸ்கொயர் பண்ணும்போது பாருங்கள் 70 இன்ட்டு 70ன்னு வருமா? 7 49 2 0.
அப்படி போட்டுக்கலாமா? இப்போ என்ன வரும்? 4900 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 × 7 14, 0 இருக்கா? 0, எக்ஸை கூட பெருக்கும் போது 140 எக்ஸ்னு வருமா? இதை ஆர்டரை மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ 4/9 ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்டர் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 140 எக்ஸு ப்ளஸ்ஸு 4900. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இந்த 9 வகுத்தல் இருக்கா? ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரும்போது மேலே பெருக்கல்ல வருமா? அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 140 எக்ஸு ப்ளஸ் 4900 உங்கள் வகுத்தல் இருக்கா? இது இங்கே ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கல்ல மாறுமா? அப்போ இப்படி வரும் 4 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 140 எக்ஸு ப்ளஸ்ஸு 4900 வகுத்தில் இருக்கிறது பெருக்கல்ல மாற்றி எழுதியிருக்கோமா? அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும். வகுத்தில் இருக்கிற 9 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா? × 9ன்னு வருமா? இந்த 4 உள்ளே கொண்டு பெருக்கலாம். 4 × எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 4 × 140 பெருக்கும்போது என்ன வரும்? 14 × 4 56, இந்த 0 அப்படியே வந்துடும் எக்ஸு ப்ளஸ் அடுத்து 4 × 4900. இப்போ 49யும் 4யும் பெருக்கலாமா? 49யும் 4யும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 196ன்னு கிடைக்கும். இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்போ 19600 ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் × 9 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம்லாம் ஒரே பக்கம் எழுதிக்கலாமா? ஒரே பக்கம் எழுதும் போது என்ன வரும் நமக்கு? 4x ஸ்கொயர் மைனஸ் 560 எக்ஸு ப்ளஸ் 19600 ப்ளஸ் 9x ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 9x ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே எதுவுமே இல்லை 0. சரிங்களா? இப்போ இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் இப்போ 9x ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? கழிச்சிடலாமா? கழிச்சிட்டா மைனஸ் 5x ஸ்கொயர் வரும். ஆர்டராக எழுதுறதுக்காக முன்னாடி எடுத்து எழுதியிருக்கேன். மைனஸ் 560 எக்ஸு ப்ளஸ் 19600 ஈக்குவல் 0. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது முன்னாடி. அதே போல் இந்த டேர்ம் எல்லாமே நமக்கு 5ஆலையும் வகுப்படும். சரிங்களா? அப்போ சுருக்கிக்கலாமா? என்ன பண்ணலாம்? மைனஸ் 5ஆல் இருபுறமும் வகுக்க. சரிங்களா? ஃபுல் ஃபார்ம் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன வரும்? மைனஸ் 5x ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் 5. அடுத்து மைனஸுங்க அப்படியே வந்துடும். 560 எக்ஸு டிவைட் பை மைனஸ் 5. அடுத்து ப்ளஸ்ஸு 19600 டிவைட் பை மைனஸ் 5 ஈக்குவல் 0 டிவைட் பை மைனஸ் 5. மைனஸ் மைனஸு கேன்சல் ஆயிரும், 5 5 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மீதி 1 2 5 10. அப்போ என்ன வரும்? 112 எக்ஸு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து ஓரஞ்சு 5 3 5 மீதி 4 46ல் எத்தனை 5 இருக்குது? 9 5 45 மீதி 1 10ல் எத்தனை 5 இருக்குது? 2 5 10. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ என்ன வரும்? 3920 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் 0வால் பெருக்குங்களா வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ 0. நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு பாருங்கள், மைனஸால் எடுத்து பெருக்குனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கு 2 ப்ளஸ்ஸாக மாறிடுமா? லாஸ்ட் டைம் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக வந்துடும். அடுத்து 5ஆல் பெருக்குனாலும் சேம் உங்களுக்கு இதே மதிப்பு தான் கிடைக்கும். இப்போது இது நாம் இருபடி சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றி எழுதியாச்சு. காரணிப்படுத்திக்கலாமா? எதுவுமே இல்லைனா 1. இப்போ 1 × 3920 மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ். எனக்கு இது ப்ளஸ்ஸு 112. காரணிப்படுத்தலாமா? பெருக்குனா நமக்கு மைனஸ் 3920 வரணும், கூட்டினால கழிச்சாலும் 112 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 140 × 28ன்னு போடலாமா? உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே மேலே இருக்க நம்பரை வந்து எல்சிஎம் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து நீங்கள் வந்து எடுத்து எழுதும்போது கரெக்டாக வரும். சரிங்களா? தெரியல அப்படின்ற பட்சத்தில் போட்டு பார்க்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 140 28 பிறகுனா 3920.
140லேருந்து 28 மைனஸில் இருக்கா, கழிச்சா என்ன வரும், +112. நம்மளோட x² தாங்குது. அப்போ இங்கே ஒரு x வரும், இங்கே ஒரு x வரும். இது எடுத்து எழுதும்போது எப்படி வரும் நமக்கு, x + 140 இன்ட்டு x - 28 = 0 வருமா. 0 ரெண்டுத்துக்கும் பிரித்து எழுதலாமா, பிரித்து எழுதும் போது அப்போது x + 140 = 0, x - 28 = 0ன்னு வருமா. இந்த பக்கம் +140 இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -140 தான் மாறும். அப்போ x = -140. அதே போல் இங்கே -28 ஆகிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா. அப்போ x = +28. இந்த இடத்துல இந்த மைனஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, -140, இது நமக்கு ஏற்புடையது கிடையாது. அப்போ சைடில் பென்சிலில் வந்து இதுக்கு நேராக ஏற்புடையதல்ல அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்குது நமக்கு, 28. அப்போ இசையை கேட்க விரும்பும் நபர் முதல் அரங்கிலிருந்து, ஏன்னா முதல் அரங்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். கொஷின்லேயும் ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருப்போம். அப்போ முதல் அரங்கத்திலிருந்து 28 மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். அப்போ அடுத்து 70 - எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா. அப்போ 70 - எக்ஸ்ன்னா 70 - எக்ஸோட மதிப்பு என்ன, 28. இங்கே x = 28 பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அப்போ லிஸ்பாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 42. அப்போ மேலும் இரண்டாவது அரங்கத்திலிருந்து 42 மீட்டர் தொலைவில் நிற்க வேண்டும். ஃபஸ்ட் அரங்கத்திலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கணும், 28 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கணும். சரிங்களா, 28 மீட்டர் எழுதிக்கோங்க. அடுத்து இது முதல் அரங்கத்திலேருந்து 28 மீட்டர் டிஸ்டன்ஸு. அதே போல் ரெண்டாவது அரங்கத்திலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 42 மீட்டர் இடைவெளி. சரிங்களா, ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.